கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்கிற வேத வசனமானது சங்கீதங்களுடைய புஸ்தகம் 4வது சங்கீதம் 7வது வசனம். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இதயத்திலே தந்தீர். பிரியமானவர்களே, அதிகமான சந்தோஷத்தை தரக்கூடிய கர்த்தராக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். கர்த்தர் நம்முடைய இதயத்திலே கொடுக்கிற சந்தோஷம்தான் நமக்கு மெய்யான ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கையிலே பல சம்பவங்கள் நமக்கு நடக்கும். அந்த சம்பவங்களிலே பல காரியங்கள் நமக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும். தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தில் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கும் அவரை நம்பாதவர்களுக்கும் சந்தோஷம் உண்டாகும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது மெய்யான சந்தோஷம் அல்ல. உலக பிரகாரமான ஜனங்களுக்கு இந்த சந்தோஷத்தை தவிர வேறு எதிலையும் சந்தோஷம் கிடையாது. பிரியமானவர்களே, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களாலே உண்டாகக்கூடிய சந்தோஷத்தை தவிர வேறொரு சந்தோஷத்தை நம்முடைய இதயத்திலே கர்த்தர் வைக்கிறார். இது முந்தின சந்தோஷத்தை பார்க்கிறோம் ரொம்ப மேன்மையானது. இது உள்ளான சந்தோஷம். இந்த சந்தோஷம் சூழ்நிலையின் அடிப்படையிலே வரக்கூடிய சந்தோஷம் கிடையாது. இது கர்த்தர் நம்மை ஆண்டு கொண்டு நம்முடைய கிருபையை நம்மேலே விளங்க பண்ணி நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறபடியினாலே வரக்கூடிய சந்தோஷம். கர்த்தர் நம்முடைய இதயத்திலே கொடுக்கிற சந்தோஷத்துக்கும் நம்முடைய சிச்சுவேஷன்ஸுக்கும் சூழ்நிலைகளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பிரியமானவர்களே, மீண்டுமா சொல்கிறேன், உலக பிரகாரமான பொருள்களாலே உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. அந்த உலக பிரகாரமான பொருள்கள் இல்லாட்டியும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. ஏன்னு சொன்னால், சந்தோஷம் அப்படிங்கிறது ஆவியானவருடைய ஒரு கனி. ஆவியானவர் வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பின் சந்தோஷத்தை அளவிட முடியாதபடியாக கொடுக்கிறாரு. உங்கள் இதயம் சந்தோஷத்தில் நிரம்பி இருக்கட்டும். கிருபை கூட இருக்கட்டும். ஆமேன்.